Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரே நேரத்துல ரெண்டு வகை பிரியாணி வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல வந்து நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கு. அதனால வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு வகை பிரியாணியில நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம முட்டை பிரியாணி பார்க்க போறோம். இது ரெண்டும் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பிரியாணி ரைஸ், முட்டை, உப்பு, மஞ்சள் தூள், பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகு தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெண்டு வகை பிரியாணிக்கு வந்து நான் அரிசி யூனிட்டி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு இந்த பிரியாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக முதல் தடவை செய்கிறவங்களே வந்து நல்லா செய்கிற அளவுக்கு இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா இதில் வந்து குழையும் அப்படின்ற பயம் இருக்காது. பிரியாணி வந்து நல்லா உதிராக இதில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம பிரியாணி ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க. இது அரை வேக்காடு அளவுக்கு வேகட்டும். இது வெந்ததும் நம்ம இதை வடிச்சிடலாம். குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அடுத்தது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது காஞ்சதும் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே இதில் போட்டுடலாம். அடுத்தது நம்ம வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துடுங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை நான் முதல்ல ஃப்ரை பண்ணலை. இப்போ தான் நான் இதோட சேர்த்து வதக்குறேன். அடுத்தது நம்ம அரைப்பதமாக வடித்து வச்சுருக்க பிரியாணி ரைஸை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பிரியாணி ரைஸ் வந்து அரைப்பதம் வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ரொம்ப உடைக்கிற மாதிரி கலரக்கூடாது. இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்தது 1/2 டம்ளர் தண்ணி இதோட வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மூடிடுங்க. இது வந்து ஒரு விசில் வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். சிம்மில் வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உதிரியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்மளுடைய பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இந்த 5 முட்டையும் நான் நல்லா கலந்துட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சு, இல்லைனா இந்த கிண்ணத்தை கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். கிண்ணம் வைக்கும் போது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் இட்லி பாத்திரத்துலேயே இதை வந்து நான் ஊற்றிடுறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து வெந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அடுத்தது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்தது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ காஞ்ச உடனே நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க.
பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். அடுத்தது நம்ம வந்து மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து மசாலாலாம் இறங்கியிருக்கும். இதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். அப்புறம் முட்டையை வந்து போட்டுடலாம். இப்போ வந்து முட்டை ஒரு லேயர் போட்ட பின்னாடி மறுபடியும் வந்து நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ சாதம் போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த முட்டையை வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். இப்போ வந்து கடைசியாக சாதம் போட்டுட்டு அடுத்தது நம்ம கொஞ்சம் முட்டையை போட்டுட்டு பன்னீர் பிரியாணிக்கு சொன்ன மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் தெளிச்சிடுங்க. கொத்தமல்லியை தழையை தூவிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இது சிறு தீயில வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டு அடுத்தது இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுடைய எக் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா உதிராக வந்திருக்கு. நீங்களும் இந்த எக் பிரியாணியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய 2 பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பிரியாணியும் முட்டை பிரியாணியும் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.